ஓம் சாந்தி. எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? ஸோ 2 நாள் முன்னாடி திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த சம்பவம் தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, இந்தியாவே உலுக்கி இருக்குது. அது என்னென்னா, ஒரு ஒடிசா மாநிலத்தை சார்ந்த ஒரு 20 வயது இளைஞர் ட்ரெயினில் பயணிக்கிறார் தனியாக. அந்த படிக்கட்டு ஒட்டி சிலர் உட்காந்துட்டு வர பழக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட பசங்க ஒரு 4 பேர், எல்லாருமே 17 வயது அதுக்கு கீழே, அவ்வளோதான். ஸோ அவங்க கத்தியை வச்சு உன்னை நான் ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க போல இருக்குது. அவனுக்கு தமிழ் தெரியாது, அந்த ஒடிசா பையனுக்கு. ஸோ அப்போ இதை பற்றி காவல்துறை சொல்லும்போது, நீ என்ன எங்களை முறைக்கிற அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட இவங்க வம்பு வளர்த்துருக்குறாங்க. ஸோ அப்படி வம்பு வளர்த்து அவரை தனியாக அழைச்சிட்டு போய் ட்ரெயின்லேருந்து இறக்கி அழைச்சிட்டு போய் ஒரு ரயில்வே குவார்ட்டர்ஸில் ஒரு ஒதுக்குப்புறமான இடம், ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பில்டிங், ஆள் இல்லாத பில்டிங்காக இருக்குது. அந்த வீட்டோடைய தோட்டத்தில் இட்டுட்டு போய் தான் அவரை 4 பேரும் சேர்ந்து சரமாரியாக கத்தியால் அடித்து இருக்கிறாங்க. வெட்டி தான் இருக்கிறாங்க. வெட்டி அந்த மூஞ்செல்லாம் ரத்தம் வருது. ஸோ அதை பார்த்தாலே ஆக்சுவலாக அமைதி போயிடும். அந்த மாதிரி ரொம்ப கோரமாக இருந்தது. அதை எப்படி முதல்ல அந்த பசங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனே தெரியல. அதாவது இந்த ஆடு வெட்டுறது அது மாமான்னு கத்தும் இல்லையா, மேன்னு கத்தும். எப்போ மனுஷன் அதை ஒரு உயிராக மதிக்கலையோ, ஒரு டைமுக்கு அப்புறம் மனிதனை வெட்டினாலும் அவனுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா. இங்கே இந்த சின்ன தப்பு தான் நாளைக்கு பெரிய தப்புக்கு விதை போடும் அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த சகோதரர் அவங்க வெட்டும்போது, ஒடிசா சகோதரரை வெட்டும்போது அவர் அமைதியாகவே இருக்கார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இல்லையா, அந்த வலியிலையாவது கத்துவாங்கல்ல. கடைசியில் ரொம்ப அடிக்கும்பொழுது தான் அல்லா அல்லான்னு கத்துறாரு. ஒருவேளை ஒடிசாவில் அல்லான்னா அம்மாவாக இருக்குமா என்னன்னு தெரியல. அது ஒரு 2-3 இது கடைசியில் தான் கத்துறாரு. அது வரைக்கும் அமைதியாகவே இருக்கிறார். அவ்வளோ அமைதியாக இருப்பாங்களா, இல்லை அது அவரே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரா? ஏன்னா அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறாருன்றாங்க. ஏன்னா அவ்வளோ சாந்த சொரூபியாக இருக்கிறாருன்றது தெரியுது பார்க்கும்போதே. ஏன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அது மாதிரி சொல்லாமல் எல்லாமே விட்டு வருவாங்க, திடீர்னு எங்கேயாவது போவாங்க. பட் எப்படி இருந்தாலும் அது மனித இனத்துக்கே ஒரு மிகப்பெரிய களங்கத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு சம்பவம். அது ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட்டு அடிக்கிறத பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கே எந்த விஷயமுமே நடக்கலை, சும்மா டைம் பாஸுக்கு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி சம்பவம் நான் 30 வருடம் முன்னாடியே பார்த்துருக்குறேன். ரோட்டில் போயிட்டே இருப்பான் ஒரு பையன், போகும்போது திடீர்னு ஓடி பின்னாடி எட்டி உதைக்கிறாங்க. ஒரு 2-3 பசங்க இருக்கிறாங்க. அந்த பையன் அப்படியே போயிட்டான். பட் ஏன் உதைச்சாங்க எதுவுமே தெரியல. ஒருவேளை அவங்க அப்போவே கஞ்சாலும் இருந்துச்சா என்னன்னு தெரியல. ஸோ ஒடிசாவில் வசிக்கிறவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்கே காய்கறி எல்லாமே ரொம்ப சீப்பாகவும் இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் பயங்கர நேர்மையாக இருப்பாங்க. இப்போ ஆட்டோவில் வந்தால் ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, இருக்கிறதோட அதிகமாக தான் கேட்டு வாங்குவாங்க. அங்கே கரெக்டாக என்ன பேசுனாங்களோ அதுக்கு மேலே ஒரு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா அந்த சேஞ்சு கொடுக்குறதா இருந்தாலும் நிறுத்தி கொடுத்துட்டு போவாங்களாம். நம்மளே மறந்து வந்தால் கூட இருங்கன்னு கூப்பிட்டு கொடுப்பாங்களாம். அதேமாரி காய்கறி 1 ரூபா 50 காசு டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட கரெக்டாக எடுத்து கொடுப்பாங்களாம். ஸோ அந்தளவுக்கு நேர்மையானவர்கள், வெகுளிகள், ரொம்ப கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள். ஜெகநாத் புரி அங்கே தானே இருக்குது. ஸோ எனக்கு பர்சனலாகவே யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது ஒரு பையன் இருந்தான். அவனுடைய பேரே ரஜினிகாந்தா அப்படின்ட்டு, ஒரிசாவை சார்ந்தவன். அவ்வளோ நல்ல பையனை நான் சத்தியமாக என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. எந்த நேரமும் அந்த சிரித்த முகம், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு தேவதையே வந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அவனுடைய முகமே ஒரு குழந்த முகமாக இருக்கும். அவன் பழகிற விதமும் அப்படி தான் இருக்கும். அவ்வளோ நல்ல பையன். ஒரு சின்ன களங்கம், இந்த பெண்களை பற்றி கமெண்ட் அடிக்கிறது, அந்த இதில் இருந்தாலும் அப்படியே விலகியே தான் இருப்பான். பக்கத்திலே
பசங்களாம் அப்படி பேசிட்டு இருந்தால் கூட அப்படியே விலகி இருப்பான், அதில் ஜாயின் பண்ணவே மாட்டான். ஸோ இந்த சகோதரர் சூரஜ் கூட பார்க்குறதுக்கு அதே மாதிரி ஒரு கள்ளங்கபடமற்றவராக தான் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரை அடிக்கிறத பார்க்கும்பொழுது தான் ஆடு மாடு இல்லை, இந்த பாம்பை அடிக்கிறது கூட பெரிய தப்பு அப்படின்னு உணர முடியுது. ஏன் அப்படின்னா, இப்போ அந்த சகோதரருக்கு அவருக்கு என்ன சொல்லணும்னு கூட தெரியாது இல்லையா. திட்டத்திட்ட வாயில்லா ஜீவன் மாதிரி தான், வேறு பாஷை, அதாவது நம்ம தமிழ் மொழி தெரியாமல் இங்கே மாட்டினாங்கன்னா. அப்போ அதே மாதிரி பாம்பு, எல்லா பாம்பும் மனிதனை கடிக்கணுன்னா இருக்குது கிடையாது இல்லையா. அது எப்படியோ தவறி வந்துடுது. ஆனால் அதே மாதிரி அந்த பாம்பை கிராமத்தில் எப்படி அடிப்பாங்களோ அதே மாதிரியே தான் அந்த சகோதரரை இந்த பசங்க அடித்தாங்க. பாம்பை அந்த தலையில் அடிப்பாங்க, அது உயிரோடு இருந்துடக்கூடாதுன்னு தலையை நசுக்குவாங்க. அதே மாதிரி இந்த பசங்க பண்ணானுங்க. ஸோ அந்த பாம்பு பக்கத்து நியாயத்தை யார் கேட்டா இல்லையா. உண்மையில் அதை நினைக்கும்போது பாம்பு அடிக்கிறது கூட எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு உணர முடியுது. ஏன்னா சில இடங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த லாட்ஜிலெல்லாம் சரியாக க்ளீன் பண்ணாமல் அந்த மாதிரி லாட்ஜெலாம் இருக்குது இல்லையா, அங்கேயே பாம்பு இருக்குமா வருஷக்கணக்காக, நல்ல பாம்பு. அதுக்கப்புறம் எப்போயோ க்ளீன் பண்ணும்போது தான் அதை பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ வருஷக்கணக்காக எத்தனை பேர் அந்த ரூமில் தங்கியிருப்பாங்க. அது யாரையும் கடிக்காமலே இருந்திருக்குது பாருங்கள் இல்லையா. ஸோ பாம்பு அந்த நோக்கத்திலே இருக்கிறது இல்லை, கடிக்கணுன்ற நோக்கத்திலே இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. சரி, இப்போ இந்த பசங்க, இந்த 4 பசங்க, அந்த சகோதரரை அடித்த பசங்க எல்லாருமே சின்ன பசங்க. அது மாதிரி நிறைய பேர் நிறைய இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இல்லையா. குறிப்பாக அந்த சில இடங்கள் அந்த சீட்டு கட்டு விளையாடுறது, இந்த மாதிரி இடங்கள்லாம் இருப்பாங்க. இப்போ அது நடந்த இடத்துல அந்த ரயில்வே குவார்ட்டர்ஸில் ஒருத்தங்க பேட்டி எடுத்திருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அங்கே லைட்டு கிடையாது, எங்களுக்கெல்லாம் சேஃப்டியே கிடையாது, திடீர்னு ஒருத்தன் மேலேருந்து குதிக்கிறான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு கேங் சேர்ந்தாலே முதல் வேலையாக லைட்டை உடச்சிடுவாங்க வேணும்னே. அது அவங்களுக்கு என்ன தோணுமோ, அவங்களுக்கு வெளிச்சம் பிடிக்காது போல இருக்குது. இதில் என்னென்னா, இந்த மாதிரி கேங்கில் இருக்கிற எல்லோருக்குமே அந்த மிருக குணம் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு இது தப்புன்னு கூட தோணும். இந்த சம்பவத்தில் கூட ஒரு பையன் இப்படி கையை வச்சிட்டு இருக்கிறான். மேபி அவனுக்கே அதை பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். மேபி அந்த பையனை மட்டும்தான் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மைக் டைசன் குத்துச்சண்டை வீரர் அவர் ஃபேமஸ் ஆன பிறகு கூட நிறைய தடவை அடிச்சிருக்கிறார் மற்றவங்கள, பாக்ஸிங் இல்லாமல் வெளியில் ஏதோ ஒரு காரணத்துக்காக. அதுக்கு ஜெயிலுக்கெல்லாம் கூட போயிருக்கிறார். அப்போ அவரை கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் வளர்ந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி விஷயம்லாம் தப்பு கிடையாது. திருடுறது, கொள்ளையடிக்கிறது, ரேப் பண்ணுறது, ப்ராஸ்டிடியூஷன், இது எதுவுமே தப்பு கிடையாது. நான் வளர்ந்த உலகமே வேறு மாதிரி அப்படின்ட்டு இப்போ சமீபமாக ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வளர்கிறதுனால இவங்க கெட்டு போகிறாங்க அப்படின்றாங்க. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம். 2 விஷயம் நடக்கும். ஒன்று, ரொம்ப மோசமான கேங் இது இருக்கும், அவங்களுடைய குணமே ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் அவங்க இருக்கிற குடும்பத்தில் நல்லவனும் இருப்பான் சில சமயம். அப்போ அவனுக்கு எதிராக இவங்க கண்டிப்பாக இல்லையா இந்த குணம் குடும்பத்திலையும் காட்டுவாங்க. அப்போ எதிராக இருக்கும்போது அந்த நல்லவனும் அவனுக்குள்ளே மிருக குணம் தோன்ற மாதிரி இவங்க நடந்துக்குவாங்க. அப்போ ஒரு கோபத்தில் அவன் அடிக்க ஆரம்பிக்கிறான் அல்லது கொலையே பண்ணுறான் அப்படின்னா, அந்த நேரத்தில் இவனை தோன்றதுனால தான் அவன் பண்ணுறான். ஆனால் அதோடைய விளைவு என்ன தெரியுமா ஆகும், அந்த அந்த மிருக குணம் இவனுக்குள்ளே அதிகமாகிடுது. இந்த குணத்திற்கேற்ற இடத்துல தான் அடுத்த ஜென்மம் பிறப்பான். ஏற்கனவே அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி தான் இங்கே பிறந்திருப்பான். இப்போ இன்னும் அந்த குணம் தூண்டப்படும் போது இன்னும் அந்த மாதிரி ஏரியாவிலே பிறந்துடுவான். அப்போ சுற்றி இந்த மாதிரி விஷயத்தையே பார்க்க அந்த நல்லவனாக முன் ஜென்மத்தில் இருந்தவன் கூட கொஞ்சம், ஏன்னா கெட்ட விஷயம் தானே ரொம்ப வசீகரமாக பிடிச்சி இருக்கும் இல்லையா. சின்ன வயசுலேயே ஒருத்தன் அடிக்கிறத பார்த்தா ஓ இதான் ஹீரோயிசம். உல்லாசம் அஜித் படத்தில் கூட இப்படி தான் வருமே அந்த கதை. ஸோ அதை பார்க்க ஓ இதுதான் ஹீரோயிசம் போல இருக்குது அப்படிங்கிற எண்ணம் வரும். ஏன்னா தொடர்ந்து அவங்களுக்கு ட்ரிகர் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய அடிதடி பார்ப்பாங்க. அப்போ இவனுக்குள்ளே அந்த கோபம் வரும். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா,
நல்லவனாக இருக்கிறவன் வந்து அந்த மாதிரி குடும்பத்திலே மோசமானவங்க இருந்தாங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளில போயிடணும். அதுக்காக எதை இழந்தாலும் பரவாயில்ல. இல்லாட்டினா அந்த மிருக குணம் உங்களுக்குள்ளே வளர்ந்து அந்த ஒரு ஜென்மம் மட்டும் வாழ்க்கை வீணாகாது, ஜென்ம ஜென்மமாக உங்கள் வாழ்க்கை வீணாக போயிடும். ஸோ அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி ஜெயிலுக்கெல்லாம் போகும்பொழுது தான் நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு உணரவே முடியும். ஸோ பைபிளில் வந்து ஒரு சூப்பரான வசனம் இருக்கும், ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ ஆழமான விஷயம் இருக்குது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அது என்னென்னா, நரகத்தில் உன் தாய், தகப்பன், கணவன், மனைவி, குழந்தை, உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள் எல்லாம் பக்கத்திலே இருந்தாலும் நீ நரகத்தில் எரிவதிலிருந்து உன்னை காப்பாற்ற முடியாது அவர்களால் அப்படின்னு இருக்கும். ஸோ இது மேலோட்டமாக பார்த்தா அங்கே ஏதோ நரகத்தில் நெருப்பு எரியும் போல இருக்குது, அவங்களால காப்பாற்ற முடியாது போல இருக்குது, அந்த நெருப்பு இப்படி உங்களை தள்ளிடும் போல இருக்குது, அப்படி தானே தோணுது இல்லையா? அது அப்படி அர்த்தம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி நரகத்தில் தான் இருக்கிறோம். ஏன்னா இது 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம், அது கடந்து போயிடுச்சு. அடுத்த பாதி நரகம், அதுவுமே முடிய போகுது. ஆமாம், இந்த நரகத்தின் கடைசின்னு ஒரு வருடம் அப்போ தான் இறைவன் வரார் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை, இந்த 5000 வருட காலச்சக்கரத்தின் ரகசியத்தை சொல்கிறதுக்கு. ஆனால் அவர் வந்தே 90 வருஷம் முடிஞ்சிச்சு. சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த நரகம் கூடிய விரைவில் சொர்க்கமாக மாறப்போகுது, இதே பூமி சொர்க்கமாக மாறப்போகுது. ஸோ இரவு பகல் மாதிரி அது 24 மணி நேர காலச்சக்கரம். இது 5000 வருட காலச்சக்கரத்தில் பாதி சொர்க்கம் பாதி நரகம். இப்போ சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னென்னே யாருக்குமே தெரியாது. அப்போ அதனால தான் அது சொர்க்கம் இல்லையா? நரகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காமம், கோபம் இதெல்லாம் வருது, அது வர வர அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நிறைய பாவம் செய்ய செய்ய மனிதன் அனைத்தையும் இழக்கிறான். ஏன்னா சொர்க்கத்தில் அவ்வளோ அழகாக இருப்பான், ஆரோக்கியமாக இருப்பான், ஒரு சின்ன தலைவலி கூட இருக்காது, நீண்ட ஆயுள் 180 வருடம் இருக்கும். அப்படி இருந்தது. இன்றைக்கி எப்படி இருக்குது யோசிச்சுப்பாங்க. தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாடு மாளிகையில் இருப்பான், அவ்வளோ பணக்காரனாக இருந்தான். இன்றைக்கி அனைத்தையும் இழந்திருக்கிறோம். இயற்கை சீற்றம், கொரோனா மாதிரி கொடிய நோய்கள் இதெல்லாம் வருவதற்கு காரணம் அந்த அளவிற்கு நாம் பாவமும் செஞ்சுருக்கிறோம். மெயினாக சொர்க்கத்தில் நாம் வந்து உடல்ன்ற உணர்வில் இருக்க மாட்டோம். இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மானான்ற உணர்வு இருக்கும். ஒருவர் ஆத்மான்னு தான் பார்ப்பாங்க. அதனால் வெளி உலக கவர்ச்சியில் மயங்க மாட்டாங்க. அது மயங்காதனால தான் புத்தி வேலை செய்யுது. புத்தி வேலை செய்யலைன்னா தான் மயங்கவே செய்யும் இல்லையா? ஸோ 2500 வருடம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனமாகுது, வெளி உலக விஷயத்தில் மயங்குது. அப்போ ஆத்மான்றதை மறந்துடுது. அப்போ ஆனந்தத்தை சொர்க்கத்தில் உள்ளேருந்தே வரும். ஆனந்தம் உள்ளேருந்தே அனுபவம் ஆகிட்டே இருக்கும், வெளியில் இருக்கிற பொருளை சார்ந்து இருக்காது. எல்லாமே அழகாக தான் இருக்கும், ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஆனாலும் இவர்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்தே ஆனந்தம் வரும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். ஆனால் எப்போ ஆத்மான்றதை மறக்கிறாங்களோ அப்போ ஆனந்தத்தை வெளியில் தேடுறாங்க, அப்போ தான் புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறாங்க. ஸோ அப்போ மயங்க என்ன ஆகும்? தவறான விஷயங்கள்லாம் வரும். அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதனால் உந்தப்பட்டு நிறைய பாவம் செய்கிறாங்க. பாவம் அதிகரிக்க அனைத்தையும் இழந்துடும். ஸோ அப்படி இழந்ததுனால தான் இன்றைக்கி அவ்வளோ ஏழ்மை, பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறத பார்க்குறோம். இப்போ கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் சொல்கிறார், இப்போ இதே பூமி சொர்க்கமாக போகுது. அதுக்கு தான் கடவுள் வந்திருக்கிறார். எதுக்கு? சொர்க்கத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்கு. எப்படி அழைச்சிட்டு போவார்? சொர்க்கத்தில் என்ன குணம் இருக்குதோ அந்த குணம் இப்போ உங்களுக்கு இருக்கணும். அந்த குணத்தை இப்போ போதிக்கிறார். சொர்க்கத்தில் இருந்த குணத்துக்கு காரணம் ஆத்மான்ற உணர்வில் இருந்தது. இன்றைக்கி நரகத்தில் இருக்கிற குணத்துக்கு காரணம் உடம்புன்ற உணர்வில் நீங்கள் வந்தது. ஸோ அப்போ இதே பூமி நரகம் ஆயிடுது. இப்போ மீண்டும் சொர்க்கமாகணும்னா நீங்கள் ஆத்ம உணர்வில் இருங்க, தெய்வீக குணத்தை மட்டுமே வெளிப்படுத்துங்க. ஆனால் சுற்றி எல்லாமே அசுர குணத்தை தூண்டக்கூடிய விஷயந்தான் நடக்கும். அப்போ என்ன பண்ணுறது? பயங்கரமான அநீதி நடக்குது, எனக்கு என்ன பண்ணுறது? கடவுள் சொல்கிறாரு, மெயினாக பணிவு உங்களுடைய பாதுகாப்பு கவசம் கலியுகத்தில்ன்றார் இல்லையா? அகங்காரம் கிடையாது. சினிமாலாம் அதை தான் போதிக்குது இல்லையா? சினிமாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதே மாதிரி சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெயினில் ஹீரோ உட்காந்துட்ருக்கிறாரு, சுற்றி 4 பேர் வம்பல் இருக்கிறாங்க, அப்படியே வேண்டான்னு உடனே திடீர்னு அப்படியே முறுக்கிடும், அடிக்கும், உடனே ஏன்னு கத்துவாங்க. உண்மையில் என்ன நடக்குது தெரியுமா? உங்களுக்குள்ளே அந்த மிருக குணத்தை தோன்றுறாங்க. உங்கள் வாழ்க்கையில் அப்படி நடக்கவே இல்லை இது வரைக்கும், ஆனால் நடக்காமலே நடக்கிற மாதிரி உங்களை நினைக்க வைக்கிறாங்க இல்லையா? அது எதுக்குன்னா, அப்படி நீங்கள் தயாரானீங்கனாலே அந்த மாதிரி சூழ்நிலை உங்களை தேடி வந்தே தீரும்.
அதுக்காக தான் இந்த மாதிரி படத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அதேமாதிரி ஆபாசமான படங்களே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி தவறு செய்யக்கூடிய சூழ்நிலையும் உங்களை தேடி வந்தே தீரும், கடைசியில் மாட்டியே தீருவீங்க. அதுக்காக தான் இது நடக்குது. ஒரு முஸ்லீம் மதபோதகர் சொன்னார், சாத்தானுடைய வேலை என்னன்னா உங்களை பாவம் செய்ய வைக்கும், செய்ய வச்சு தண்டனையும் வாங்கி கொடுத்துடும், தப்பிக்கவே முடியாது. அதான் சாத்தானுடைய வேலை. சாத்தான்னா இந்த 5 விகாரம் தான், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். ஸோ அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதிரி விகாரத்தை தூண்டக்கூடியது, அது விகாரம்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இதை தூண்டக்கூடிய எந்த விஷயத்தையும் பார்க்கவோ கேட்கவோ செய்யாதீங்க. அந்த மாதிரி ஒரு குணம் இருந்துச்சுன்னா அந்த நபரை விட்டு தூர ஓடி போயிடுங்க. ஏன்னா அது கண்டிப்பாக உங்களுக்குள்ள அதோடைய தாக்கத்தை ஏற்படுத்தியே தீரும். அந்த நேரம் இல்லாட்டினா கூட பிற்காலத்தில் அது வெளிப்பட்டுடும். ஸோ ஒரு சகோதரர் சொல்கிறார், ஒரு ஃபேமஸான மாஸ் ஹீரோவுடைய ரசிகர் அவர். நான் அவருக்காக அந்த நடிகருக்காக என் உயிர் போனால் நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவர் சொல்கிறாரு, எனக்கு அப்பா அம்மா கிடையாது, என்னை கைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, அந்த நடிகர் சொன்னதெல்லாம் வச்சு தான் நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறேன்று. ஸோ அந்த நடிகர்னு இல்லை, எந்த மனுஷனாக இருந்தாலும் நல்ல விஷயத்தோட கெட்ட விஷயமும் சேர்ந்து தான் சொல்லுவாங்க. அப்போ அதுவும் சேர்ந்து போயிடும். இது ஒரு முக்கியமான காரணம். இன்றைக்கி அந்த நடிகர் மட்டும் இல்லை, எல்லாருமே அனாதையாக தான் இருக்கிறோம். வழி காட்டுறதுக்கு ஆள் இன்னும் அப்பா அம்மா இன்னும் அப்படியே கரெக்டான வழியாக காட்டிகிட்ருக்குறாங்க, அவங்களுக்கே நல்ல வழி தெரியாது, அப்புறம் எப்படி அவங்க உங்களுக்கு வழி காட்டுவாங்க? ஸோ அதனால் எல்லோருமே அனாதைகள் தான் கடவுள் சொல்கிறார். ஸோ எல்லோருக்கும் கரெக்டான வழியை அப்பா அம்மா தான் காட்டணும். இப்போ எந்த அப்பா அம்மாவும் காட்ட முடியாது, அவங்களுக்கே தெரியாது. அப்போ எல்லோரும் அனாதை தான். நாஸ்திகன்னாலே அனாதைன்னு தான் அர்த்தம். அனாதைனாலே நாஸ்திகன் தான் அர்த்தம். ஏன்னா கடவுளை பற்றியும் தெரியாது, கடவுளுடைய வழியை பற்றியும் தெரியாது. ஸோ அதை சொல்வதற்குத்தான் இறைவன் வரார், நமக்கு சரியான பாதையை காட்டுவதற்காக. அந்த பாதை கஷ்டம் மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொத்தை அபகரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கூட பிறந்தவங்க. அமைதி தான் முக்கியம், அமைதிக்காக எதை வேணாலும் நீங்கள் இழக்கணும், இதுதான் கடவுளுடைய இது. அமைதி மார்க்கம்னு முஸ்லீம்கள் சொல்கிறது இந்த அர்த்தத்தில் தான். அதாவது அமைதியை போதிக்கிறது கடவுளுடைய வழி. அப்போ இது ஏற்றுக்காது மனம். அது எப்படி? மதங்கள்லாம் சண்டை போடலாம் சொல்லியிருக்கும், அமைதியான விஷயமும் இருக்கும், இதுவும் இருக்கும். ஏன்னா மதங்களையும் மனிதர்கள் தான் உருவாக்குறாங்க. ஸோ அதனால தான் கடவுளை மட்டும் பிடிக்கணும். மனிதன் சம்மந்தப்பட்ட எல்லா வழியும் விட்டுட்டு கடவுள் வழியை மட்டும் பிடிக்கணும். கடவுள் ஒருவர் தான், அவர் வருவது ஒரே முறை தான், அப்போ மட்டும்தான் அவருடைய வழி கிடைக்குது. அதுதான் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிற வழி. ஏன்னா சொர்க்கத்தில் சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும், சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்காதுன்னும் பொழுது இங்கே துக்கம் கொடுக்கக்கூடிய மனுஷன் எப்படி அங்கே வர முடியும் இல்லையா? ஸோ அப்போ ஆனால் இதில் தான் பாதுகாப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இந்த அந்த காவல்துறை அதிகாரி சொல்லும் பொழுது, ஏன்டா எங்களை முறைக்கிற அப்படின்னு சொல்லி தான் இவங்க சண்டை போட்டிருக்கிறாங்கன்றாங்க. அந்த பையன் உண்மையிலே முறைச்சானா என்ன அப்படிங்கிறது தெரியல, அந்த வீடியோவில் அப்படி இல்லை. ஒருவேளை ஒரு செகண்ட் அப்படி கூட இருந்திருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி தண்ணி அடிக்கிறாங்கன்னு இல்லை, இயல்பாகவே இப்போ வரக்கூடிய குழந்தைங்களுக்கு கோபம் சுறுசுறுன்னு வரும். அந்த குழந்தை எங்கேருந்து வந்தாங்க? வானத்தில் இருந்தால் வந்தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த தாத்தா தான், ரோஷக்கார தாத்தா தான் இப்போ பிறந்திருப்பார். அப்போ அந்த குணம் சீக்கிரமாக ட்ரிகர் பண்ணுற மாதிரி உலகம், கேமு, சூழ்நிலை, படங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு விதத்தில் கோபத்தை இப்படி காட்டுறாங்க. அதே மாதிரி நிறைய தற்கொலை பண்ணுறாங்களே, அதுவுமே கோபத்தின் வெளிப்பாடு தான். சுருன்னு கோபம் என்ன நீ அப்படி சொல்லிட்டியா, இல்லையா அம்மா ஏதோ சொல்லிட்டாங்கன்னு டக்குன்னு தற்கொலை பண்ணிக்கிறாங்க, டீச்சர் ஏதோ சொல்லிட்டாங்கன்னு டக்குன்னு போய் குதிக்கிறாங்க. அந்த கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய விஷயம்தான் அது. ஸோ அதுக்கு தான் கடவுள் சொல்கிறாரு, பணிவு தான் உங்களுடைய பாதுகாப்பு கவசம் அப்படின்னு. ஸோ ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, அந்த ட்ரெயினில் கொஞ்சம் பேர் இருந்தாங்களா இல்லையான்னு தெரில, பட் இருந்தாங்கன்னு அவர் சொல்கிறாரு. அவங்க நினச்சிருந்தா கேட்டிருந்தா காப்பாற்றிருக்கலாம் அந்த பையனை அப்படின்ட்டு. அவனுங்க ஆயுதத்தில் இருக்கிறானுங்க. ஆயுதத்தை கையில் வச்சுக்கிட்டு அவனுங்க தண்ணி அடிக்காமல் இருந்தால் கூட போகிறது டேஞ்சர் தான். ஏன்னா தண்ணி அடிக்காட்டினாலும் அவன் போதையில் தான் இருக்கிறான் இல்லையா, சுய நினைவில் இல்லை இருந்தால் அவன் ஏன் ரவுடிசத்துக்கு போகிறான். ஸோ அப்படி இருக்கிறவங்கக்கிட்ட எப்படி போய் பேச முடியும்? இப்போ ஆஸ்திரேலியாவில் அதே மாதிரி ஒரு முஸ்லீம் டெரரிஸ்ட் அப்பா பையன் 2 பேருமே டெரரிஸ்ட்டு.
கடகடன் பீச்சில் எல்லாரையும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இன்னொரு முஸ்லீம் சகோதரர் தான் ஓடியாந்து பின்பக்கமாக வந்து அந்த டெரரிஸ்ட்டை பிடிக்கிறார். பிடிச்சிட்டாரு. அவரை ரொம்ப பாராட்டினாங்க. ஆனால் அவங்ககிட்ட வந்து துப்பாக்கியை பிடுங்கிட்டார். இன்னொருத்தன் இருக்கிறான்ல, அவன் சுட்டுட்டான் அவரை சீரியஸாக இருந்தார், போயிச்சாரான்னு தெரியல. இதுதான் இல்லை, இத்தனை பேர் கத்தி வச்சுருக்கும்போது இப்போ என்ன தைரியத்தில் ஒருத்தருக்கும் அங்கே போக முடியும்? ஏன்னா பின்னாடி இருக்கிறவங்க வருவாங்களான்னு தெரியாது, அது வேறு இருக்குது. ஸோ இங்கே வந்து ஆயுதத்தோடு இருக்கிறது, கும்பலோடு இருக்கிறது பாதுகாக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. கடவுளின் துணையோடு இருக்கிறது பாதுகாக்கும், கடவுளின் வழிப்படி நடக்கிறது பாதுகாக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட பாவம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதுதான் அந்த பைபிளில் சொன்ன வசனத்துடைய அர்த்தம். உங்கள் அப்பா அம்மா கூட இருந்தாலும் யாரு கூட இருந்தாலும் நரகத்தீயில் எறிவதை காப்பாற்ற முடியும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த மாதிரி நீ பாவம் செஞ்சிட்டனா ஒரு டைம் யாராலையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு அர்த்தம். இல்லை, இன்றைக்கி ஒரு நாட்டையே வந்து இன்னொரு வல்லரசு நாடு தாக்குதுன்னும் போது உலக நாடுகளால் எதுவுமே பண்ண முடியலையே. ஸோ சில சமயம் வந்து இந்த மன வளர்ச்சி இல்லாத பெண் குழந்தை வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்கன்னெலாம் நியூஸ் வருது. ஆனால் இருக்கிறதுல மிகப்பெரிய போதையை கொடுத்து மூளையை மழுங்கடிக்கக்கூடிய ஒரு விஷயம் காமம் தான். ஸோ அதுலேயே மூழ்குனீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மூழ்குறீங்களோ அந்த அளவுக்கு புத்தி வந்து யோசிக்காது. அதை தான் மனநலம் குன்றியதுன்னு நம்ம சொல்கிறோம். அது அடுத்த ஜென்மத்தில் அந்த மாதிரி மன வளர்ச்சி குன்றியதாக பிறப்போம். அது இல்லாமல் அந்த காமத்தில் எந்த அளவுக்கு மூழ்கினீங்களோ அது வந்து போய் ரேப்பு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மனைவியோட அல்லது உங்கள் கணவனோட காமத்திலே நீங்கள் மூழ்கி இருந்தால் கூட அது பாவம் தான். ஆனால் அது எந்த மதமும் போதிக்கிறது கிடையாது டைரெக்டாக. ஆனால் இருக்குது, காம மகாசத்ருன்னு 4 அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு கீதையில். ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்குவோம்? மனைவியை தவிர கணவனை தவிர இருக்கக்கூடிய காமத்தை சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கும் கிடையாது. அதேமாதிரி இயேசு கூட ஒரு பண்ணி இச்சையாக பார்த்தாலே நீ பண்ணுறதுக்கு பேர் விபச்சாரன்ட்டார். மனைவியை தவறன்னு அவர் சொல்லலை, நம்ம வசதிக்கு அப்படி மாற்றிக்கிட்டோம். ஸோ அது மொத்தத்தில் அந்த காமம் தப்புன்றது தான். அப்படி காமத்திலே ரொம்ப மூழ்கி இருக்கிறாங்க அப்படின்னும் போது அதற்கான தண்டனையும் கிடைக்கும். ஒன்று மன வளர்ச்சி குன்றி இருக்கும், அந்த நேரத்தில் இந்த மாதிரி கூட்டு பாலியல் பலாத்காரம் இந்த மாதிரி விஷயம்லாம் வரும். அப்போ இதிலெல்லாம் சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? காமம் தானே. அதில் நான் விழாமல் இருக்கணும், என் மனம் அதில் விழாமல் இருக்கணும், அதில் லைக்காமல் இருக்கணும். ஆனால் உலகம் ரொம்ப ரொம்ப மோசமாச்சு இன்டர்நெட் வந்த பிறகு தெரியும். ஏன்னா எல்லோரும் மோசமாக ஆகணும்ல, தண்டனை கொடுக்கணும்ல, உலகம் அழிய போதில்லை, அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும்ல. அதுக்காக தான் இது நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லை, ஒரு அலை அடிச்சுட்டு போகுதுன்னா அது கூடவே போகிறது, எதையாவது கெட்டியாக பிடிச்சிக்கணும்ல. அப்படி பிடிக்கிற உறுதியான ஒன்று இறைவன் மட்டுமே. அதனால தான் அந்த அழிவு காலத்தில் மார்கண்டேயன் சிவலிங்கத்தை கெட்டியமாக பிடிச்சதாக புராண கதை உருவாகி இருக்குது. எப்படி பிடிக்கிறது? அவருக்கு உடம்பு கிடையாது கடவுளுக்கு. அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுது அப்படின்னு உணர்ந்து அந்த ஆத்மா தான் நான் உணர்ந்து. ஆனால் அந்த ஆத்மா இன்றைக்கி பலகீனமாக இருக்குது, காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் விழுந்து. அது காரணம் உடல்ன்ற உணர்வு. அப்போ நான் உடம்பே கிடையாது, வெறும் ஆத்மான்னு உணர்ந்து என்னுடைய தந்தை சிவபரமாத்மாவை, அவரை தான் அல்லா பரமபிதான்றாங்க, கடவுள் ஒருவர் தான். ஸோ அவரை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நினைக்க ஆத்மாவில் இருந்த முன் ஜென்மத்து கடந்த காலத்து பாவங்கள் எல்லாம் எரிஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா பாவம் இருக்கும்போது தான் அதுக்கான தண்டனை தேடி வரும். பாவம் எரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு தண்டனை கொடுப்பவர்கள் வந்தால் கூட உங்ககிட்ட வரும்பொழுது கடவுள் சொல்கிறாரு, ஒரு தவறான எண்ணத்தில் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இருக்கிறதே அவங்க கண்ணுக்கு தெரியாது, ஒரு ஒளியாக தெரியும், பார்த்து பயந்துட்டு போயிடுவாங்கன்றார். இந்த அற்புதமெல்லாம் நடக்கும் எப்போ? கடவுளின் வழிப்படி நீங்கள் காமம்னா என்னன்னே தெரியாத நிலையை அடைந்தால், இறைவன் நினைவிலே மூழ்கி கிடந்தால். ஸோ இதே மாதிரி கோபம் எல்லாத்துலேருந்துமே விலகி இருக்கணும். ஆனால் அநீதி நடக்கும்போது எப்படி கேட்காம இருக்கிறது? ஏன்னா நமக்கு சினிமாவில் பாடப்புஸ்தகத்தில் அநியாயம் செஞ்சால் தட்டி கேட்கணும். பாரதியார் சொல்லுவார் இல்லையா, பாதகம் செய்பவரை கண்டா காரி துப்பு எட்டி உத மிதி. அப்போ அவன் கம்முன்னு இருப்பானா? கம்முன்னு இருக்கிறவனே வந்து அடிச்சிட்டு இருக்கிறான், அவனை போய் அடி உத மிதினா பார்க்குறதுக்கு நல்ல பாட்டு மாதிரியே இருக்கும், ஆனால் சமுதாயத்தை சீரழிக்கிற பாட்டு அது. ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா,
கிராமத்துலலாம் இதை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக ஏழைகள் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சாதுவாக இருக்கிறவங்க ஏமாற்றப்படும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு விடுவாங்க. அது ஒரு இயலாமை, கோழைத்தனம் அப்படின்னு தோணும். ஆனால் அந்த மாதிரி புத்திசாலித்தனம் உலகத்தில் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, நமக்கு ஒருத்தரால் துரோகம் துக்கம் வருதுனாலே நாம் செய்த பாவத்துக்கு தான் வருது. சரி, ஓகே. பட் அவன் எனக்கு பண்ணுறானே, அதுவும் பாவம் தானே, கரெக்டு தான். பட் ஆனால் நீங்கள் இப்போ திருப்பி அவனை எதிர்க்கிறீங்கன்னா அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதிலிருந்து விலகணும். விலகிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அவனுடைய குணம் டக்குன்னு மாறிட போகிறது கிடையாது இல்லையா? அந்த குணம், அதுக்கான தண்டனை உங்கள் மூலமாக கிடைக்கிறதாக இருந்தது. ஆனால் நீங்கள் தப்பிச்சிட்டிங்க. இல்லாட்டினா நீங்களும் இல்லை அதுக்கான தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக போயிடும். அப்போ நீங்கள் தப்பிச்சிட்டிங்க. இப்போ அந்த குணத்தை வச்சுட்டு அவன் கம்முன்னு இருக்க மாட்டான். வேறு யாருக்கிட்டையாவது வம்பு வளர்ப்பான். அந்த மாதிரி சூழ்நிலை அவனை தேடி வந்தே தீரும். அதை நோக்கி தான் போகிறான். பாதாளத்தை நோக்கி தான் வேகமாக ஓடுறான். நீங்கள் நவுந்துட்டீங்க, அவ்வளோதான். அப்போ வேகமாக போகும்போது இன்னும் வேகமாக போய் விழுவோம். அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் அவங்க செய்கிற பாவத்துக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைத்தே தீரும். அதை நான் தான் கொடுக்க போகிறேன்னு நினச்சா உங்களை மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. ஏன்னா அது உங்களுக்கான தண்டனையாக கூட இருக்கலாம், தெரியாது இல்லையா? இப்போ நாடுகளுக்கு இடையில் யுத்தம் வரும்போதெல்லாம் நம்ம இப்போ அந்த உக்ரைனுக்கு ஆதரவாக இருந்த அமெரிக்காவே உக்ரைனுக்கு எதிராக திரும்பினதெல்லாம் பார்க்குறோம். திடீர்னு மாறும் எல்லாமே. ஸோ அது உலக அளவுலன்னு இல்லை, குடும்ப அளவுலேயும் அப்படி தான். திடீர்னு மாறும் எல்லாமே. அப்படி ஷாக் ஆகும் இல்லை? எதிரி கொடுக்குற வலியை விட கூட இருந்தவன் டமால் கைவிடுறது தான் உங்களுக்கு பயங்கரமாக வலிக்கும். ஸோ மனுஷனை நம்பி நீங்கள் போனீங்கன்னா அப்படி தான் மாட்டுவீங்க. அதுக்கு தான் பைபிளில் சொன்னது, கூட இருக்கிறவங்க உன்னை காப்பாற்ற முடியாது தம்பி, உங்களுக்கு அந்த ஃபோர்ஸு கொடுத்து வேகமாக வா நான் பார்த்துக்கிறேன்னு இட்டுட்டு போகிறதே அங்கே போய் மாட்டி விடுறதுக்கு தான். திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒரு நேரத்தில் மனம் மாறும், அல்லது உங்கள் எதிரி அவனுக்கு நண்பனாக மாறிடுவான் திடீர்னு. ஏன்னா அவனுக்கு தனிப்பட்ட முறையில் அவனால் ஒரு நன்மை வருதுன்னா டக்குன்னு விட்டுருவான். இப்போ ஓட்டு போடுறதெல்லாம் அப்படி தானே இல்லையா? இவங்க ஆட்சி செய்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நம்ம நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறாங்களான்றதெல்லாம் மீறி தனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆதாயம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த மாதிரி எது எப்போ மாறும் அப்படின்னே தெரியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் அது மாதிரி நடந்துருக்குது. யாரோ ஒரு பையன் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பையன் வேறு ஜாதின்ட்டு ஒருத்தர் அந்த பொண்ணு ஜாதியை சார்ந்தவர் கொலை பண்ணிட்டார். கொலை பண்ணி அந்த பொண்ணு போல்டாக கொலை பண்ணவனுக்கு எதிராக சாட்சி சொல்லி, ஆனால் டக்குன்னு முடியாது இல்லையா எல்லாமே கேஸ் எல்லாம். அப்படியே இழுத்துக்கிட்டு வரும்போது அதுக்கப்புறம் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு அந்த பொண்ணு மாற்றி சொல்லிடுச்சு. முடிஞ்சு போச்சு. ஏன்னா அப்போ இருக்கிற வேகம் வருஷம் ஃபுல்லாக பல வருடங்களாகலாம் இருக்காது யாருக்குமே. அப்படி இருந்தால் அவன் மென்டல் ஆகிடுவான். ஆக்சுவலாக ரஜினிகாந்த் அவர்கள் முத்து படத்தில் டைலாக் வரும்னு நினைக்கிறேன். முத்தோ அருணாச்சலமோ, கிடைக்கிறது கிடைக்காம போகாது, கிடைக்காதது கிடைக்காது அப்படின்ட்டு. அவர் காமெடி மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப ஆழமான விஷயம் இல்லையா? உங்கள் புண்ணிய கணக்கில் இருந்தால் உலகமே தடுத்தாலும் அது உங்களை தேடி வரும், தானாக வரும். ஆனால் உங்களுக்கு பாவ கணக்கு தான் இருக்குதுன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் தலைகீழே நின்னாலும் உங்களுக்கு அது கிடைக்காது. மற்றபடி இது எங்கள் அம்மாவுடைய சொத்து, அப்பாவுடைய சொத்து, அது உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறது உங்கள் புண்ணிய கணக்கு தான் நிர்ணயிக்கும். புண்ணிய கணக்கு இருக்கிற வரைக்கும் சுகமாக இருப்பீங்க. புண்ணிய கணக்கு தீரும்போது உங்கள் கூடவே ஒரு துரோகி உருவாயிடுவான், அல்லது நல்லா இருக்கிறவனே துரோகியாக மாறிடுவான். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஓகே கணக்கு முடிஞ்சிருச்சு, நம்ம அமைதியாக இருக்க வேண்டியது. அப்போ என்னதுன்ற உணர்வு தான் உங்களுக்குள்ள மிருக குணத்தை தூண்டும். எதுவும் என்னது கிடையாது, இந்த உடம்பு உட்பட இல்லையா? இறக்கும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுமே, அப்போ எந்த அளவுக்கு ஆத்மா துடிக்கும் இல்லை? எப்படியா இருந்தாலும் விட்டுட்டு தானே போயாகணும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு வெறும் ஆத்மா நான் அப்படின்னு நினைக்கிறதுல தான் பவர். இது என்னதுன்னு நினைக்கிறது தான் உங்களை பலகீனமாக்கும், மயக்கும், புத்தியை வேலை செய்ய விடாமல் பண்ணிடும். ஸோ அது பாவத்தை நோக்கி உங்களை தள்ளும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த மாதிரி உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் எதிர்க்காமலே விட்டுட்டீங்க அப்படின்னா
சமீபமாக நடிகர் விஜய் கூட சொன்னார் இல்லையா, மன்னிச்சு விட்டு பாருங்கள், வாழ்நாள் ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதனால் என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ராமாயணம் அழகாக சொல்லும் அதை. அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவான் ராமரை இல்லையா. ராமர் வாழ்க்கையில் நிம்மதி போனதுக்கு முக்கியமான காரணமே ராவணன் தான். ஆனால் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, ராமர் இறந்த பிறகு சொர்க்கத்தில் விஷ்ணுவாக ஆகிறார். இந்த ராவணனும் அங்கே வரான். எப்படி வரான்? வேலைக்காரனாக வரான். இதான் நடக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே. இப்போ உங்களுக்கு துக்கம் கொடுக்குறவங்க ஒருவேளை இந்த ஞானத்தை எடுத்தால் சொர்க்கத்துக்கு வருவாங்க, உங்களுக்கு வேலைக்காரர்களாக. அப்படி எடுக்கலை அப்படின்னாலும் நம்ம சொர்க்கத்திலே இருக்க போகிறதில்ல. 2500 வருஷம் கழிச்சு மறுபடியும் நரகத்துக்கு வருவோம். அவங்க நரகத்துக்கு வரும்போது பல ஜென்மத்துக்கு உங்களுக்கு வேலைக்காரர்களாக இருப்பாங்க. இது அங்கே வர்றது மட்டும் பெரிய விஷயம் இல்லை. உலகம் அழியும் போது இது எல்லாமே எல்லாருக்கும் காட்சியாக தெரியும். அப்போ எப்படி துடிப்பாங்க யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இப்போ அழிய போகுது உலகம். அழிய போகிற செல்வத்தை உங்கள் கிட்டேருந்து அபகரிச்சுட்டு போகிறாங்கன்னா நீங்கள் சந்தோஷப்படணும். என்னதுன்ற உணர்வை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. மொத்தமாக சேர்த்து அவங்களே துடிப்பாங்க. துடிக்கிறது மட்டும் கிடையாது, அது அவங்கள விட்டு போகும்போது அடுத்தது காட்சி கிடைக்கும்போது, ஐயோ வாழ்நாள் ஃபுல்லாக நான் வேலைக்காரனா, பல ஜென்மத்துக்கா அப்படின்னு துடிப்பாங்க. ஸோ காரணம் இல்லாமல் உங்களுக்கு வேலைக்காரனாக வர மாட்டாங்க. அந்த வேலைக்காரனுக்கும் சேர்த்து தான் கோயிலில் சிலை இருக்கும். நீங்கள் பாருங்கள், மூலஸ்தானத்தில் சும்மா அழகாக மூலவர் இருப்பார் உள்ள கர்ப்ப கிரகத்தில். வெளியில் 2 வேலைக்கார பசங்க இருப்பாங்க பாருங்க. அந்த வேலைக்காரங்க யாரும் இல்லைங்க, உள்ளே போய் பூஜிக்க தகுந்தவராக அவர் மாறினதுக்கு காரணமே இந்த 2 பேர் கொடுத்த டார்ச்சர் தான். 2 பேர்னால் சும்மா அங்கே 2 பேர் காட்டுறாங்க, எத்தனை பேரோ அல்லது ஒருத்தராக கூட இருக்கலாம். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுடைய வேலைக்காரரை நீங்கள் எந்த அளவுக்கு பொறுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அங்கே உயர்ந்த பதவி. எந்த அளவுக்கு உங்களை சோதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணிவிடை செய்கிறதுக்கு ஆள் ரெடி ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதைத்தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதோடைய ஆழம் அவங்களுக்கு தெரியல. ஸோ புத்தியை கஞ்சா மட்டும் மயக்காது. கஞ்சாவை விட பல கோடி மடங்கு போதை கொடுக்கக்கூடியது காமம். கஞ்சா சாப்பிட்டா தான் காமம். ஆனால் இது ஒன்ஸ் அந்த காமம் சார்ந்த எந்த அளவுக்கு நீங்கள் இறங்குனீங்களோ அந்த எண்ணம் திரும்ப திரும்ப சாகிற வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். செத்த பிறகும் அடுத்த ஜென்மத்துக்கு தொடரும். ஜென்மமாக உங்கள் வாழ்க்கையை அழிக்கக்கூடியது. ஸோ அந்த போதையிலிருந்து வெளியில் வாங்க. ஏன்னா உலகத்தில் எந்த நாட்டிலையுமே காமம் தப்புன்னு சொல்கிறது கிடையாது, சட்டம் கிடையாது. ஆனால் கடவுள் மட்டும்தான் சொல்கிறார். ஸோ கடவுள் மீது நிச்சய புத்தி வைத்து இறைவனை மட்டும் பிடித்து எல்லா விதமான மயக்கத்துலேருந்தும் புத்தியை விளக்குங்க. இறைவனை மட்டும் நினச்சிட்டு இருந்தாலே எல்லாத்துலேருந்தும் வெளியில் வந்துடுவீங்க, சேஃபாக இருப்பீங்க. இந்த உலகம் சொர்க்கமாக இந்த மாதிரி கொலை கற்பழிப்பு எதுவுமே இல்லாத ஒரு உலகமாக மாறப்போகுது. பார்க்குற இடமெல்லாம் ஆனந்தமாக இருக்கும். இயற்கை அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இங்கே இருக்கிற ஏழ்மை, கடுமையான வேலை செய்கிறதெல்லாம் கிடையாது. இங்கே ஒரு ஆள் செய்கிற வேலையை அங்கே 1000 பேர் சேர்ந்து செய்வாங்க. அப்போ வேலை செய்கிற மாதிரியே இருக்காது, ஆனந்தமாக இருக்க போது அடுத்த 2500 வருஷம். அதற்கு இப்போ நீங்கள் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது, துக்கம் கொடுப்பவர்களுக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. அதுதான் ஒரு கணத்தை இருந்தால் மறு கணத்தை காட்டுன்னு சொன்னதுடைய ஆழமான ரகசியம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.